வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடம் சிபிஐ சற்று நேரத்தில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. இதற்காக அவர் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்று அடைந்திருக்கிறார். அங்கிருந்து தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27 விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இது போன்ற முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்டு 41 பேர் பலியான நிலையில் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பெரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கியது. இதற்காக 1 மாத காலம் தவேகாவின் நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக அவருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று அவர் தற்பொழுது டெல்லி சென்றிருக்கிறார். அவரிடம் விசாரணை முடித்து அவர் மீண்டும் சென்னை திரும்பவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தவேகாவின் நிர்வாகி சிட்டி நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். விஜய் அவர்களிடம் நடைபெறக்கூடிய விசாரணை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 3 மணி வரை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதிய உணவு அவருக்கு அங்கேயே தயாராக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறிது இடைவெளி விட்டு அவரிடம் இந்த கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். தவேகா நிர்வாகிகளிடம் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து தற்பொழுது விஜய் அவர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்த விசாரணைக்கு பின்பு முழு தகவலும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனநாயகன் படத்திற்கு உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற தயாரிப்பு நிறுவனம் விசாரணை நடத்த கோரியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களும் டெல்லி சென்று சிபிஐ விசாரணையில் கலந்து கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து விஜய்க்கு இது ஒரு சோதனையான காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு பின்பு தவேகாவின் நடவடிக்கைகள் தீவிரமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ நடத்தக்கூடிய இந்த விசாரணைக்கு பின்பு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவர் செய்தியாளர்களை தொடர்ந்து சந்திக்க மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று மாலை அல்லது இரவிற்குள் அவர் சென்னை திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.